ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அளவு சட்டையை வச்சு டேப் இல்லாம அளவு சட்டையை மட்டும் வச்சு கட் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதுதான் லைனிங்கை தான் முதல்ல வெட்ட போறோம். லைனிங்கை நாலா மடிச்சுக்கிட்டு பாருங்க. ஓப்பன் பக்கம் நம்ம பக்கமும் ஓப்பனே இல்லாம பக்கம் ஆப்போசிட்லயும் வச்சிருக்கேன். 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு தையல் போட்டுக்கலாம். அது மடிச்சு தைச்சிட்டு எம்மிங் பண்றதுக்காக அந்த கோடு போட்டிருக்கோம். இப்போ கை அளவு எடுத்து கட் பண்ண போறோம். கையோட அளவு உள் பக்கமா பெரட்டிட்டு அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேரா வச்சுட்டு கரெக்டா சுருக்கம் இல்லாம எடுத்துட்டு மேல ஷோல்டர் கிட்ட எவ்வளவு பிடிச்சி தைச்சிருக்காங்களோ அந்த லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு கீழே ஆம்கோல் பக்கம் எவ்வளவு பிடிச்சிருக்காங்களோ அது வரையும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பக்கத்திலேயே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கோடு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ வளைவு ஸ்கேல் வச்சிருக்கு இல்லையா, அது இருந்தா வரைஞ்சிக்கலாம், இல்லையா ஸ்கேல் இல்லாம கூட கட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஸ்கேலை வச்சு கோடு போட்டிருக்கோம். இன்னைக்கு கோடு போட்டதை அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அவத்த ஒரு அர்க்காத் பண்ணிட்டு அப்புறம் சென்டர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க ஒரு அர்க்காத் பண்ணிட்டு இப்போ பிளவுஸ்ல மின்பக்கம் குடஞ்சி வெட்டுவாங்க. அதுக்காக அர்க்காத்துல இருந்து 1 இன்ச்சு தள்ளிட்டு கீழே 1/4 இன்ச் அளவுக்கு கோடு போட்டு எடுத்துட்டு துணியை 4 பக்கமா இருக்கிறத 2ஆ மடிச்சுக்கிட்டு அந்த கோடு போட்ட பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துட்டு கோடு போட்ட பகுதி இதுதான் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அதை ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்துட்டு அங்க ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். அந்த அர்க்காத் பண்ண பக்கம் நம்ம மின் பக்கமா வச்சு தைக்கணும். அதுக்காக அந்த அர்க்காத் பண்ணியிருக்கேன். இப்ப ஜாயின் போடணும்னா இந்த பீஸ் தேவைப்படும், இல்லைன்னா தேவையில்லை அந்த பீஸு. இப்போ ஒரு கிளாத்தா மடிச்சிருக்கிறத 2ஆ மடிச்சுக்கலாம், ஈவனா கரெக்டா. பாருங்க, ஒரு பக்கம் அதிகமா ஒரு பக்கம் கம்மியா மடிச்சிருக்கேன். இப்போ அளவு சட்டையில நமக்கு தேவைப்படுற துணி எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் வாங்க. அந்த துணி எப்படி பார்க்கறதுன்னா, சட்டையோட பக்கம் உள்பக்கம் பெரட்டி எடுத்துக்கிட்டு பட்டன் மாட்டுவ பக்கத்துல இருந்து ஆம்கோல் பிடிப்போம் இல்லையா, கடைசி தையல் அது வரையும் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதுக்கும் இழுத்து பிடிச்சி எவ்வளோ லென்த்துக்கு வருதோ அந்த லென்த்தை நம்ம மடிச்சிருக்க துணி மேலே வச்சா மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோ துணி தான் நமக்கு தேவைப்படாத துணி. இப்போ கடைசி ஏத்த இறக்கம் இல்லாம ஈவனா கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஸா இல்லாம ஸ்ட்ரைட்டா பண்றதுக்காக அந்த கோடு, ரெண்டாவது மடிச்சு தைக்குவோம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு அளவுக்கு கோடு போட்டாச்சு. போட்டுட்டு அந்த பிசுறு இல்லாம ஸ்ட்ரைட்டா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு அளவு சட்டையில பெரட்டிட்டு பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டோடைய உயரம் மேல் ஷோல்டர்ல இருந்து கீழே இந்த டாட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதை கோட்டுல இருந்து நேரா வச்சு எவ்வளோ லென்த்துக்கு நமக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு மார்க் பண்ணிட்டு அடுத்தது பிடிச்சி தைப்போம் இல்லையா, அதுக்காக 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு நம்ம மின் பீஸும் பின் பீஸும் ஈவனா போட்டு தான் வெட்ட போறோம், தனித்தனியா வெட்டுறது இல்லை. அதனால மேல இருக்க கிளாத்தையும் சுருக்கம் இல்லாத ஈவனா கரெக்டா மடிச்சுட்டு உடனே இதை 2ஆ இருக்கிறத 4ஆ மடிச்சுக்கலாம். நம்ம மார்க் பண்ண பகுதி கையால பிடிச்சிக்கிட்டு
சுருக்கம் இல்லாம ஏத்த இறக்கம் இல்லாம கரெக்டா வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ வந்து அளவு சட்டையை பெரட்டிட்டு, அளவு சட்டையும் வந்து நான் தைச்சது தான். ஒரு முறைக்கு 2 முறையா செக் பண்ணி பார்த்துக்கங்க. மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க முடியாது. இந்த கிளாத் வீணா தான் போயிடும். மறுபடியும் நம்ம காசு கொடுத்து வேறையாவது வெட்டி தைக்கிற மாதிரி வரும். அதனால அளவு எடுக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறையா செக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து அளவு சட்டையை நாலா மடிச்சாச்சு. மடிச்சதும் ஓப்பன் இருக்க பக்கம் நம்ம பக்கமும், ஓப்பன் இல்லாம பக்கத்தை வந்து ஆப்போசிட்டும் மடிச்சு வச்சுக்கலாம். பாருங்க, இப்ப காஜா பட்டி கொக்கி பட்டி கட்டுறது வந்து நம்ம பக்கம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் மடிச்சிருக்கேன். சட்டையை வந்து நாலா மடிச்சாச்சு. இப்போ வந்து பின்னாடி கழுத்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து மார்க் பண்ணிருக்கேன். அவங்க வந்து கொஞ்சம் இறக்கமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால கொஞ்சம் கீழே தள்ளி, அதனால ஷோல்டர் மேல கழுத்து இருக்கு இல்லையா, அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொக்கி தைக்கிற பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அடுத்தது வந்து ஆம்கோல் பக்கம் பட்டி பிசுறு முடியும் இல்லைங்களா, அந்த பக்கத்துல இடுப்பு கிட்ட ஒரு மார்க்கு. அவ்வளவுதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டன் பட்டியில இருந்து 4வது பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம். 4வது பட்டன் மார்க் பண்ணிட்டு, இப்போ அங்கங்க மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து படமா வரைஞ்சிக்கலாம். ஸ்ட்ரைட் ஸ்கேலை வச்சு வரைஞ்சி எடுத்துட்டு, இப்போ டாட் வந்து எவ்வளோ உயரம் தேவையோ அதுவும் வந்து நம்ம ஸ்கேல் இல்லாம தான் அளவு சட்டை வச்சு தான் கட் பண்ண போறோம். பாருங்க, உள் பக்கமா திருப்பியாச்சு. ஷோல்டர்கிட்ட ரெண்டையும் ஈவனா சரிசமமா நடு சென்டர்ல வச்சுட்டு, அங்கிருந்து கீழே வந்து எவ்வளோ லென்த்துக்கு இருக்கோ அந்த லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். பட்டி பக்கத்துல இருந்து அந்த லென்த் எவ்வளோ சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அதையும் மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சா இல்லை வந்து 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு வரையும் மார்க் பண்ணிட்டு, உயரத்தையும் மார்க் பண்ணிட்டு இது இப்பயே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி எடுத்ததை இது வந்து வளைவு ஸ்கேல் வச்சு வளைவா மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்படிலாம் திருப்பி மார்க் பண்றேனோ அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டா டக்குன்னு உங்களுக்கு இந்த ஸ்கேலை வச்சு வரைய முடியும். சென்டர் டாட் ஒன்று, அப்புறம் சைடில் ஒன்று, ஆம்கோல் கிட்ட ஒரு டாட்டு, மொத்தம் 3 டாட் பிடிக்கணும். 3 டாட்டும் பாருங்க வரைஞ்சாச்சு. வரைஞ்சிருக்கு இல்லையா, இப்போ வந்து ஒரு முறைக்கு 2 முறையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, துணிக்கு விலகி இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டா இருக்கு, அதனால இப்போ கட் பண்ணிக்கலாம். எல்லா அளவும் கரெக்டா தாங்க இருக்கு. வாங்க நம்ம வெட்டிக்கலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த அர்க்காத் எதுக்காக பண்றோம்னா, நம்ம அந்த அளவுக்கு மடிச்சு நீட்டா தையல் போடணும். அதுக்காக தான் அந்த அர்க்காத். இப்போ வந்து ஆம்கோலை வெட்டிடலாம்.
சென்டர் வந்து எந்த அளவுக்கு ஷோல்டர் ஜாயின் பிடிக்கணும்னு சொல்லி ஆர்காட் பண்ணிடுறேன். இது வந்து மின்கழுத்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவுத்த ஒரு ஆர்காட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பின் கழுத்து எவ்வளோ வரைஞ்சிருக்குமோ அந்த அளவுக்கு கோடு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஸ்கேலே இல்லாம கூட ரவுண்டு வந்து கரெக்டா போட்டுடலாம். ஒரு முறையும் வந்து கஷ்டமா இருக்கும், மறுபடியும் தைக்க தைக்க ஈஸியாயிடும். இந்த அளவு எல்லா அளவும் எடுக்கிற வரையும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி முடிகிற வரையுமே இந்த டேப்புங்கிறது கையால நான் எடுக்கல. ஆனாலும் டேப்பு வச்சு நான் எடுப்பேன். ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவை போட்டுட்டு அடுத்தது அளவு எடுத்து டேப்பு வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு போடலான் இருந்தேன். இப்போ வந்து ஆம்கோல் பக்கம் மின் பக்கத்தை வந்து 1/4 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணிட்டு அது சென்டரில் ஒரு டாட் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எங்கெல்லாம் அடையாளப்படுத்தியிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். அதுக்காக தான் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அடையாளப்படுத்துறது. இப்போ வந்து பட்டி பீஸ் வந்து வெட்ட போகிறோம். நமக்கு இவ்வளோ உயரம் தேவையில்லை. அதை கட் பண்ணி எடுத்துட்டு அளவு சட்டையில் எந்த லென்த் இருக்கோ அகலம் எந்த அகலம் இருக்கோ அதுக்காக மார்க் பண்ணிட்டு டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து எந்த அளவு இருக்கோ அது வரையும் வந்து மார்க் பண்ணிட்டு கடைசியாக ஃபைனலாக உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிட்டு அவ்வளோ இருந்தால் போதுமானது. நமக்கு எக்ஸ்ட்ராவே தான் இருக்கு. இப்போ எல்லாம் இது பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக வரைஞ்சாச்சு. தேவையில்லாத பீஸை வெட்டிட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துட்டு மின்பக்கம் சென்டர் வச்சு இதுதான் வந்து தைக்கணுங்கிறதுக்காக ஒரு பக்கம் டாட் பிடிச்சிருக்கேன் பாருங்க. கர்காட் பண்ணி வெட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு மடிச்சு தைக்கணும் அப்படின்னு அது ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டா. அதுக்காக அந்த கோடு, இந்த கோடுன்னா நம்ம எவ்வளோ தூரம் தைக்கணும் பிடிச்சி, அதுக்காக அந்த கோடு போட்டிருக்கேன். அவ்வளோதான் பட்டியோட ஹைட்டு உயரம் எல்லாமே. நம்ம கோடு போட்ட பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கிட்டா தைக்கும்போது அளவு மாறாமல் டக்குன்னு தைச்சி முடிச்சிடலாம். இப்போ 4 கிளாத்தாக இருக்கிறத 2ஆ வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துட்டா ஒரு பக்கத்துக்கும் 2 கிளாத் இருக்குது. இப்போ வந்து மெயின் கிளாத்தில் லைனிங் எல்லாம் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் மெயின் கிளாத் பட்டுப்புடவை. அதுக்காக பட்டுப்புடவையில் இருக்கிற ப்ளவுஸு பிட்டு. ஒரு பக்கம் சின்ன பார்டரு, ஒரு பக்கம் பெரிய பார்டரு கொடுத்துருக்காங்க. பெரிய பார்டர் பக்கம் கை வச்சுக்கலாம். சின்ன பார்டர் பக்கம் பின்னாடி பட்டியில் வந்து வர மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ வந்து துணியை வந்து 2ஆ மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு கை வந்து வச்சு அது மேலே வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு, மார்க்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கை வெட்டியாச்சு. இப்போ வந்து ஆட்டம் வெட்ட போகிறோம், உடம்பு பகுதி வெட்ட போகிறோம். துணி அப்படியே திருப்பிட்டு கீழ்ப்பக்கமாக இருக்கிற பார்டரை
ரெண்டா மடிச்சிருக்கேன். ரெண்டா மடிச்சு வச்சுட்டு இப்போ லைனிங் இல்லையா, லைனிங் நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து அது மேலே ஒரு தைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு கொஞ்சம் வந்து மெயின் கிளாத்தை எக்ஸ்ட்ராவே காலிஞ்சி விட்டுட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தையல் போட்டுட்டு எடுத்துட்டு அப்புறமா பீஸ் இருக்கிறதெல்லாம் வந்து வெட்டிக்கலாம். பார்டருக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு பாருங்க, அர்க்காத் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு நேராக அப்படியே வெட்டி வைக்க வேண்டியதான். நான் வந்து டேபிளில் வச்சுலாம் வெட்டலை, தரையில் வச்சு தான் வெட்டுறேன். உட்காந்துருக்க பக்கத்துல இருந்து தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். நீங்கள் எப்படி வெட்டுவீங்கன்னு தெரியல, நான் வந்து இப்படி தான் கட் பண்ணுவேன். இப்போ வந்து மின் பக்கத்தை அது மேலே வச்சு அப்படியே காலிஞ்சி எக்ஸ்ட்ரா துணி விட்டு சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பட்டி பக்கம் வந்து நம்ம பார்த்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இருக்கா துணி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது மேலே இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததை அவ்வளோதான். இப்போ வந்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ணுறோம். துணி வந்து மாறாம கரெக்டாக இருக்கான்னு மட்டும் அப்பப்பைக்கு பார்த்து கட் பண்ணுங்க. மாறி வெட்டிட்டோம்னா நம்ம தைக்கும் போது நம்ம தான் கஷ்டப்படணும். பட்டி பீஸ் அது வந்து மெயின் கிளாத், லைனிங் கிளாத், இது வந்து மின் பகுதி, இது வந்து பின்பகுதி பீஸு. அவ்வளோதாங்க. இது வந்து கை வந்து வெட்டின பீஸ். அது வந்து ஐப்பட்டி ஊக்பட்டி தைக்கிறதுக்கு அந்த பீஸ் வச்சுக்கலாம். இவங்க வந்து பட்டனை தான் வைப்பாங்க. அந்த லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அது அப்படியே கிராஸாக இருக்குது, அதை நேர்படுத்தி வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்தாச்சு. இதில் என்ன ஹைலைட்டுன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி முடிகிற வரைக்குமே நம்ம டேப்பு வச்சு அளவு எடுக்கவே இல்லை, அளவு சட்டையை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.